ஒரு சிங்கமும், ஒரு ஓநாயும் இருந்துச்சாம். மீன்ஸ் ஃபாக்ஸ். ஃபாக்ஸ் இல்லைங்களா? ஸோ ஒரு நாள் வந்து இந்த சிங்கத்துக்கு ரொம்ப பசி எடுத்துச்சுன்னு சொல்லி ஃபாக்ஸ் கிட்ட வந்து கேட்டுச்சாம், "எனக்கு சாப்பாடு கொண்டு வா, நான் இல்லன்னா உன்ன சாப்ட்டுருவேன்" அப்படின்னு சொல்லிச்சாம். அப்போ இந்த ஃபாக்ஸ் என்ன பண்ணுச்சாம், உடனே ஓடி போயிட்டு ஒரு கழுதை இருந்துச்சாம். அந்த கழுதைட்ட பார்த்துட்டு, கழுதைகள்ல இந்த மாதிரி ஆ சிங்கம் வந்து உங்கள வந்து ராஜாவா மாத்துறதுக்கு விரும்புறாரு. அதனால நீங்க வாங்க. நீங்க தான் வந்து காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொன்ன உடனே, ஃபாக்ஸ் இப்படி பேசின உடனே, இந்த கழுதை நம்பிடுச்சு. நம்பிட்ட உடனே ராஜா கிட்ட போது, சிங்கத்துக்கிட்ட போது. சிங்கத்துக்கிட்ட போன உடனே, சிங்கம் என்ன பண்ணுச்சாம், அது இருக்கிற பசியில உடனே காத கடிச்சிருச்சாம். காத கடிச்ச உடனே, திரும்பி அந்த கழுதை பயந்துட்டு ஓடி வந்து இந்த ஃபாக்ஸ் கேட்டுச்சாம், "நீ என்ன வந்து ஏமாத்திட்ட. என்ன என்ன வந்து சாகடிக்கிறதுக்கு நீ இந்த மாரி பண்றன்னு" சொல்லிச்சாம். அதுக்கு அந்த ஃபாக்ஸ் சொல்லிச்சாம், "இல்லம்மா, அவங்க வந்து உன் காத ஏன் கடிச்சாங்கன்னா, உன் தலை மேல கிரீடம் உட்கார வைக்கிறதுக்கு அந்த காது தடியா இருந்துச்சு. அதனால அதனால தான் காது கடிச்சாங்க." அப்படின்னு சொல்லி ஃபாக்ஸ் சொன்ன உடனே, திரும்ப இந்த கழுத நம்பிட்டு திரும்ப என்ன பண்ணுச்சான், போன உடனே திரும்ப வால கடிச்சிருச்சான். வால கடிச்ச உடனே, அப்போ வந்து திரும்ப வந்து இந்த ஃபாக்ஸ் சொல்லிச்சாம், "நீ ஏன் வால கடிச்சாங்கனாக்கா, நீ கரெக்ட்டா வந்து அந்த சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு வாலு கொஞ்சம் தடியா இருந்துச்சு. அதனால வால கடிச்சாங்க." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, திரும்ப நம்பிட்டு திரும்ப சிங்கத்துக்கிட்ட போனப்போ, ஃபைனலி அந்த சிங்கம் வந்து கழுதைய கடிச்சு சாப்பிட்டாச்சு, காலி பண்ணியாச்சு. இப்போ கடைசில விஷயம் என்னன்னாக்கா, ஸ்வீட்டான வேர்ட்ஸ்‌க்கு நம்பிறாதீங்க. சரிங்களா? ரொம்ப அழகா உங்கள பேசி, அவங்க கிட்ட வந்து உங்ககிட்ட ஒரு வேலை ஆகணும்னாக்கா நைஸா பேசி வேலை வாங்கிடுவாங்க. கடைசில அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. நீங்க மாட்டிக்குவீங்க. கடன் வாங்கி குடுங்கன்னு சொல்லுவாங்க. கடன் வாங்கி குடுப்பீங்க. நீங்க வாங்கி குடுத்த உடனே, அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. நீங்க மாட்டிப்பீங்க. இப்ப நைஸா பேசி அவங்க ஏமாத்திட்டாங்க. கடைசில இப்ப அதுல சம்பவத்துல வந்து அந்த ஃபாக்ஸ் வந்து இப்ப அந்த சிங்கத்துக்கு டிஷ் எல்லாம் எடுத்துட்டு வருது. ஹார்ட், லிவரு, லங்ஸ் எல்லாமே கொண்டு வந்து தட்டுல கொண்டு வந்துச்சாம். கொண்டு வந்த உடனே, அந்த சிங்கம் வந்து கேட்டுச்சாம், "இங்க எல்லா பார்ட்ஸ் இருக்குது. மூளை மட்டும் ஏன் இங்க இல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பதான் அந்த ஃபாக்ஸ் சொல்லுச்சாம், "இங்க அந்த கழுதைக்கு வந்துட்டு மூளை இருந்திருந்துச்சுனாக்கா, ஃபர்ஸ்ட் தடவ நீ காது கடிக்கும்போது அது திரும்ப வந்திருக்காது. அதுக்கு மூளை இல்ல. அதனால தான் திரும்ப வந்துச்சுன்னு" சொல்லி ஃபாக்ஸ் சொல்லுச்சாம். வேடிக்கையான ஒரு காரியம். கர்த்தர நம்புங்க. அவரு தான் வழியும், சத்தியமும், ஜீவனுமா இருக்கிறாரு. ஏன் மனுஷன நம்பி ஏமாந்து போறீங்க? மனுஷன என்னைக்கும் நம்பாதீங்க. மனுஷன் வந்து நம்மளுக்கு நல்லது செய்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா சொல்ல முடியாது. யார் எப்ப எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. இல்லைங்களா? கர்த்தர நம்புங்க. மனுஷன நம்பாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றிக் கொடுக்கிற தேவன். உங்க வாழ்க்கையில கர்த்தர பிடிச்சுங்க. கர்த்தர் உங்களையும், குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.